என்னை ஆதரித்தருள் பரம ரகசிய சக்தி, என்னை நம்பினாரை ஆதரியாது நிற்குமோ, ஐயம் வேண்டாம் அப்படின்னு பெருசா போர்டில் எழுதியிருக்கும். ஏன்னா இந்த மனுஷன் மனசு வந்து எப்பொழுதுமே எல்லாத்தையுமே கொஸ்டின் பண்ணும். அவருக்கும் அந்த கொஸ்டின்ஸ்லாம் இருந்திருக்குமா, இருக்கும். ஆனால் அவர் எல்லாத்தையும் பார்த்துருக்காரு. கரெக்டாக ஒரு குரல் கேட்குது, பாம்பன் வந்துடும் வெளில அப்படின்னு கேட்குது. முருகன் வந்தாதான் நான் வருவேன் அப்படிங்கிறாரு. அவர் நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு முருகன் சொல்கிறாரு. முருகன் அகத்தியரோடையும் அருணகிரிநாதரோடையும் வந்து பாம்பன் சாமியில வெளில கூப்பிட்டு தான் பாம்பன் சாமியிலே சொல்லியிருக்காரு. சித்திரக்கவின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு தமிழ்ல. வந்து அது ஒரு டிராயிங்ல ஒரு தமிழ்ல எழுதுவாங்க. அது எப்படி படிச்சாலும் அதுல ஒரு அர்த்தம் வரும். அது மாதிரிலாம் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அவர். அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்காரு. அவர் ஒரு நாள் சொல்றாரு, முருகன் வந்தா 2 தங்க மயில் அந்த இதுல இருந்தது, வந்து கால் சரியாயிடும்னு சொல்லியிருக்காரு முருகன். அந்த எக்ஸ்ரேவை திருப்பி எடுத்து பார்க்குறாங்க, அந்த 2 காலும் சேர்ந்துருச்சு. இதுக்கு ப்ரூஃப் அந்த ஹாஸ்பிட்டலில் இப்பயும் இருக்குது. எக்ஸ்ரே, அந்த 2 எக்ஸ்ரேயும் இருக்குது. அந்த சக்தியை நம்பணும். அந்த சக்திக்கு நீங்கள் என்ன வேணால் பேர் வச்சுங்க, இயற்கைன்னு சொல்லுங்கள், கடவுள்னு சொல்லுங்கள். ஆனால் பரம ரகசிய சக்தின்னு சொன்ன பாம்பனே முருகனை பார்த்துருக்காரு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சார், நீங்க ஒரு பக்கம் டைரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்படி கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து நிறையா கடவுள் பக்தி உள்ளவர், ஆன்மீகவாதி. சென்னைக்கு வந்தாருன்னா ஒரு 15 கோவிலுக்கு போயிடுவாரு அப்படின்னு நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம் சார். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சீர்காழி. எங்கள் ஊரில் வந்து தேட்டர், கோயில் நாங்கள் வளர்ந்த டயத்தில். இப்போல்லாம் என்ன, இப்போல்லாம் நிறையா மாறி இருக்கலாம். ஓகே, பூம்புகார் தான் எங்களோட ஒரே பீச். ஓகே, பூம்புகார் போகிறதுங்கிறதெல்லாம் எங்களுக்கு பெரிய விஷயம். 20 கிலோமீட்டர். இப்போ வந்து 10 நிமிஷத்தில் பைக்கில் போயிடுறாங்க எல்லாரும். அப்போல்லாம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ஸோ எங்களுக்கு வந்து கோயில் இதெல்லாம் தான். ஸோ நான் கோயிலுக்கு நடுவில் தான் வளர்ந்தவன். திணையான சம்பந்தர் பிறந்து வளர்ந்த வீட்டுக்கு எதிர்த்த வீடு தான் என் வீடு. ஸோ அந்த திண்ணையில் விளையாடிருக்கேன். தோளுடைய செவியன் அந்த திண்ணையில் விளையாடிருக்கேன். ஸோ ஆரம்பத்துலேருந்தே கடவுள் பக்திங்கிறது வந்து இன்ஸ்கிரைப்டு. ஓகே ஓகே. அண்ட் என் பேர் அருணாச்சலம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அருணாச்சலம் வைத்தியநாதன் தான் போட்டுக்கிறேன். ஏன்னா அருணாச்சலம் நான் என்ன திருவண்ணாமலையில் தான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. நான் பிறந்ததுனால வந்து எனக்கு அருணாச்சலம் தான் பேர். ஸோ பேர் யோகேஸ்வரன். ஆமாம், பார்த்தியா, எனக்கு இன்டர்வியூ பண்ணுறது கூட யோகிகள் தான் இன்டர்வியூ பண்ணுறாங்க. ஸோ அதனால் கடவுள் நம்பிக்கைலாம் நடந்தது. ஆனால் அது வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு மாற்றம் நடந்தது வந்து நிபுணனுக்கு அப்புறமா. எனக்கு நிபுணன் போது நான் வந்து ஒரு வீடு வளசரவாக்கத்தில் இருந்தபோது எனக்கு எதிர்த்து வீட்டில் பிரபுதாசன் சொல்லிட்டு என்னுடைய நண்பர், அவரும் இப்போ சினிமாவில் தான் இருக்கார். அவர் மூலமாக அவன் வந்து பிரபு வந்து ஒரு பயங்கரமான ஸ்பிரிச்சுவல் சீக்கர். அவன் வந்து சுவிட்சை தட்டி விட்டான். அது தட்டி விட்டதுக்கப்புறமா அது வந்து இன்னும் பெருசாக தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறமா வந்து சித்தர்கள் அதை பற்றின ஒரு அவேர்னஸ்லாம் வர ஆரம்பிச்சது. யூ ஆர் ஜஸ்ட் ஸ்டார்டிங். அண்ட் போக போக இஃப் யூ ரியலி ஃபோக்கஸ், இந்த சீக்கர்ஸுக்குன்னு ஒரு வயசெல்லாம் கிடையாது. ஏன்னா நான் வந்து ஐ ஹவ் சீன் ஈவன் சீக்கர்ஸ் ஒரு 18 வயசுலேயே வந்து பார்த்துறவங்களாம் இருக்காங்க, 5 வயசுலேயே பேசுகிற பசங்கள்லாம் இருக்காங்க. ஸோ ஆன்மீகம் வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அதுதான் நம்மளை வழி நடத்துதுன்னே கூட நினைக்கிறேன். இப்போ நான் சொல்கிற மாதிரி தான், நம்ம மூக்கு வழியாக கூட சாப்பிட்ருக்கலாம், காதுலேருந்து கூட நம்ம மூச்சு விடலாம். ஆனால் யாரோ ஒருத்தங்க இதெல்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்கல்ல, இப்படி தான் இருக்கணும், அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அது இயற்கைன்னு சொல்லலாம், நமக்கு மேலே இருக்கிற ஒரு சக்தின்னு சொல்லலாம். பாம்பன் சுவாமிகள் முருகன் அருள் பெற்ற ஒரு சித்தர். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ நிறைய பேருக்கு தெரிய வருது அவரை பற்றி. திருவான்மியூரில் தான் இருக்குது அவருடைய ஜீவசமாதி. அவர் வந்து என்னை ஆதரித்தருள் பரம ரகசிய சக்தி, என்னை நம்பினாரை ஆதரியாது நிற்குமோ, ஐயம் வேண்டாம் அப்படின்னு பெருசாக போர்டில் எழுதியிருக்கும். ஏன்னா இந்த மனுஷன் மனசு வந்து எப்பொழுதுமே எல்லாத்தையுமே கொஷின் பண்ணும். இது இருக்கா இல்லையா, இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு நம்ம எல்லாத்தையுமே கொஷின் பண்ணிகிட்டே தான் இருக்கும் இந்த மனசு. அவருக்கும் அந்த கொஷின்ஸ்லாம் இருந்திருக்குமா, இருக்கும். ஆனால் அவர் எல்லாத்தையும் பார்த்துருக்காரு. ஏன்னா 6666 பாட்டு முருகன் மேலே எழுதியிருக்காரு. அண்டு சாதாரணமான தமிழ் கிடையாது. அண்டு அவர் வந்து எனக்கே அது ஒன்றும் எனக்கு தெரியல. அது அவர் வந்து சித்திரக்கவின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்து தமிழில் வந்து அது ஒரு டிராயிங்கில் ஒரு தமிழில் எழுதுவாங்க. அது எப்படி படித்தாலும் அதில் ஒரு அர்த்தம் வரும், எந்த விதமாக படித்தாலும். அது மாதிரிலாம் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அவர். அவர் வந்து பிறப்பன் வலசை அப்படிங்கிற ஒரு இடத்துல பூமிக்கு அடியில் போயிட்டு தோண்டிட்டு, என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடு தண்ணி இல்லாமல் முருகன் வந்து என்னை எழுப்புற வரைக்கும் நான் இங்கேருந்து வெளில வர மாட்டேன், நான் ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எதுவும் வரலன்னா மூடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடியில் போய் உக்காந்துட்டு கதை, அங்கே கதைன்னு இப்போ சொன்னாலும் அவர் சொன்னது வந்து என்னென்னா, கரெக்டாக
ஒரு குரல் கேட்குது, பாம்பன் வந்துடும் வெளில அப்படின்னு கேட்குது. முருகன் வந்தால் தான் நான் வருவேன் அப்படிங்கிறாரு அவர். நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு முருகன் சொல்கிறாரு. முருகன் அகத்தியரோடையும் அருணகிரிநாதரோடையும் வந்து பாம்பன் சாமியை வெளில கூப்பிட்டதா பாம்பன் சாமியிலே சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து கேட்கலாம், சார் இதெல்லாம் எப்படி சார் நம்புறது அப்படின்னு கூட கேட்கலாம். இல்லை அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் அந்த மாதிரி கேட்குறவங்க 9 நாள் 10 நாள் ஒருத்தவங்க வந்து அடியில் இருந்திருக்காங்க, சோறு தண்ணி இல்லாமல். இஸ் இட் பாசிபிள் அப்படிங்கிறத முதல்ல கேட்கணும். சரி சார், இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கெல்லாம் ப்ரூஃப் இல்லை, ஓகே கரெக்ட், நியாயமான கேள்வி. அவருடைய கால் எலும்பு ஒரு வண்டியில் ஏறி, வண்டி வந்து அவர் கால் மேலே ஏறி எலும்பு முறிஞ்சிருது. அந்த எலும்பு முறிஞ்ச உடனே அவர் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க சென்னையில். ஐ திங்க் இப்போ அது ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே அழைச்சிட்டு போகிறாங்க, எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறாங்க. அவர் சாப்பாடுலலாம் வந்து ஒன்றும் பெருசாக சாப்பிட, உப்பு கிப்பெல்லாம் போட்டு சாப்பிட்ற ஆள் கிடையாது. சும்மா ஒரு பிடி சாப்பாடு சாப்பிட்றாரு. இது சேராது இந்த எலும்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு இதுக்கு வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணோம் அப்படிங்கிறார். அவர் சொல்ல, ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாது, முருகன் தான் என்னை காப்பாற்றோம் அப்படிங்கிறார். சரி அப்படின்னா கொஞ்சம் அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் வந்து அவர் வந்து முருகன், அவர் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அவர் ஒரு நாள் சொல்கிறாரு, முருகன் வந்தால் 2 தங்க மயில் அந்த இதில் இருந்தது, என் வந்து கால் சரியாயிடும்னு சொல்லியிருக்காரு முருகன். அவர் சிஸ்டர் மட்டும் அவர் எழுதின பாடலையே படிக்க சொல்கிறார். அவர் படிச்சுட்ருக்கார். அவர் பார்த்தேன் அப்படிங்கிறார். அந்த எக்ஸ்ரேவை திருப்பி எடுத்து பார்க்குறாங்க, அந்த 2 காலும் சேர்ந்துருச்சு அவருக்கு. இதுக்கு ப்ரூஃபு அந்த ஹாஸ்பிட்டலில் இப்பயும் இருக்குது. எக்ஸ்ரே இருக்குது, எக்ஸ்ரே அந்த 2 எக்ஸ்ரேவும் இருக்குது. முன்னாடி பின்னாடி கால் முருகனுக்கு முன் முருகனுக்கு பின்கிற மாதிரி, முருகன் வர்றதுக்கு முன்னாடி முருகன் வர்றதுக்கு அப்புறமாங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் சயின்டிஃபிக்கலி யூ கேனாட் எக்ஸ்பிளைன் தீஸ் திங்ஸ். ஓகே, இது வந்து ப்ரூஃப் தானே கேட்குறீங்க. இல்லை, ப்ரூஃபை தாண்டி இப்போ ஒருத்தவங்க பார்க்காம இதை யாராலையும் நம்ப முடியாது. இப்போ நானே வந்து கேட்குறேன் அப்படின்னா என்னால் இதை நம்ப முடியல. ஒருவேளை இது சாமி விஷயம்னால வேணாம்னா கொஞ்சம் பார்த்து பேசலாம். எக்ஸ்ரே இருக்கு. இது வந்து இட்ஸ் நாட் எ ஜோக். எக்ஸ்ரே இருக்கு. எக்ஸ்ரே இஸ் சயின்ஸ். அந்த சயின்ஸுக்கு என்ன லாஜிக்? ஏன் இந்த ஒரு சில டாக்டர்ஸ் ஏன் அப்படி சொல்றாங்க, நாங்கள் எங்களால் முடிஞ்சதெல்லாம் பண்ணிட்டோம், இதுக்கு மேலே நீங்கள் கடவுளை தான் வேண்டிக்கணும் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க? எல்லாம் டயர் கீர் எல்லாம் ஒயர் கீரெல்லாம் சேர்த்துடுறீங்க, இருந்தாலும் லைட் எரிய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு தெரியல, திடீர்னு எரியுது. அதை மாதிரி தான் அந்த மாதிரி இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நான் வேணால் பாம்பன் சாமிகளோட இந்த ஒரு விஷயம் சொல்கிறேன். ஸோ நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தியை நம்பணும். அந்த சக்திக்கு நீங்கள் என்ன வேணால் பேர் வச்சுங்க, இயற்கைன்னு சொல்லுங்கள், கடவுள்னு சொல்லுங்கள். ஆனால் பரம ரகசிய சக்தின்னு சொன்ன பாம்பன் சுவாமிகளே முருகனை பார்த்துருக்காரு, அகத்தியரை பார்த்துருக்காரு, அருணகிரிநாதரை பார்த்துருக்காரு. அருணகிரிநாதர் பொய்யன்னா அருணகிரிநாதர் எழுதின பாட்டெல்லாமும் பொய்யாக தான் இருக்கணும் இல்லையா? அந்த பாட்டெல்லாம் நம்ம இன்னும் பாடிட்டு தான் இருக்கோம். முத்தை திருபத்தை திருநகை எத்திக்கிற சத்தி சிரவண முத்திக்குரு வித்துக்குருபரை என ஓதும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு தமிழ். ஓகே, ஆன்மீகம் இல்லையில் தமிழே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஆன்மீகம் இல்லையில் எதை பற்றி தான் பேசுவீங்க நீங்கள்? எவ்வளோ நாள் மனிதர்களை பற்றி பேச முடியும்? மனிதர்களை பற்றி எவ்வளோ நேரம் தான் நீங்கள் பேசுவீங்க? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.